வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வால் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் சார்ந்த விவரங்கள் அனைத்தையும் மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளாக SBI தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோடு மார்ச் 13ஆம் தேதிக்குள் அனைத்து விவரங்களையும் இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு முன்பாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக ஒவ்வொரு கட்சிக்கும் நிதி வழங்கிய நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் யார் யார் என்ற விவரம் இந்த இணையதளத்தில் பதிவேற்றியவுடன் மக்களுக்கு தெரிய வரும். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கை எதிர்ப்பதற்கான காரணமாக சொன்னது ஆளும் கட்சிக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்றுதான் இதனை எதிர்த்து வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நீதிபதிகளுடைய அந்த கருத்தில் முக்கியமான ஒரு 5 அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதில் முதலாவதாக அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால் கைமாறு செய்வதாக மாறிவிடும் என்று சொல்லியிருந்தார்கள். தற்பொழுது நம்மோடு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது ஒரு கைமாறு வழங்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும் என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. ஏனென்றால் இந்த ஜனநாயக நாட்டிலே தேர்தல்கள் என்பது ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடி போன்றது. தேர்தல்கள் முறையாக நடந்து அந்த தேர்தல்களின் மூலமாக வெற்றி பெறுகின்றவர்களிடம் மக்களாட்சி ஒப்படைக்கப்பட்டால்தான் தேர்தலிலே தேர்தல் நடத்துவதற்கு எந்த விதமான பொருள் உள்ளதாக இருக்கும். அந்த தேர்தல் நடத்துகின்ற போது போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு யார் பணம் கொடுக்கிறார்கள் என்பது வாக்காளர்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். இந்த நாட்டிலே பலவிதமான சட்டவிரோத கும்பல்கள் இருக்கிறார்கள். பலவிதமானவர்கள் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். வரி ஏய்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள். வரி மட்டுமல்ல, அரசாங்கத்திடம் பல்லாயிரக்கணக்கான கோடி கடன்களை வாங்கிவிட்டு அந்த கடனை திரும்ப செலுத்தாதவர்களும் இருக்கிறார்கள். இவர்களில் யாராவது நன்கொடை கொடுக்கிறார்களா அந்த அரசியல் கட்சிகளுக்கு? அதிலும் குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது இன்னும் அதை உற்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே கடந்த சில ஆண்டுகளிலே ஏறக்குறைய நம்முடைய பாஜக கட்சி 5000-6000 கோடி அவர்கள் இந்த வகையிலே நன்கொடை வாங்கியிருப்பதாக சொல்கிறார்கள். இந்த ஆண்டு கூட அவர்களுக்கு 2500 கோடி ரூபாய் நன்கொடை வந்திருக்கிறது. இந்த பணத்தை கொடுத்தது யார் என்று தெரியவில்லை என்று சொன்னால் வாக்காளர்கள் வாக்களித்து பயனே இல்லை. ஆகவே அந்த வகையிலே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை தந்திருக்கிறது. இன்னும் நான் ஒருபடி இன்னும் முழுமையான தீர்ப்பை படிக்க வேண்டும். இதுவரை யாரெல்லாம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த முழு விவரங்களை 15 நாட்களுக்குள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற உத்தரவையும் நீதிமன்றம் தெரிவித்தால் மிக நன்றாக இருக்கும். இல்ல அப்படிதான் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து விவரங்களையும் SBI தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும். மார்ச் 13ஆம் தேதி இணையதளத்துல தேர்தல் ஆணையம் அந்த விவரங்களை எல்லாம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக. அதுல நீங்க ஒரு முறை யார் யார் கொடுத்தார்கள் என்று வெளியே வந்து விட்டால் நாம் அவர்களுக்கு அரசாங்கத்திடம் என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக சிலர் பொதுத்துறை நிறுவனங்களை வாங்கி இருக்கிறார்கள். சில பெரிய குழுமங்களுக்கு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. சில குழுமங்களுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை ஆதாரங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமங்களை பெற்றிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கொடுத்திருக்கிறார்களா என்கிறதை அந்த தகவல்கள் தெரிந்தவுடனே நம்மால் புரிய முடியும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ்.